அடுத்தப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து தான் குழந்தைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்கூலுக்குலாம் அவசர அவசரமா எடுத்துட்டு வந்து விட்டுட்டு, அங்க வந்து போயிட்டாரு. "டாடி வெயிட் பண்றியா?" அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்கும்போது, "இல்லம்மா இன்னைக்கு உனக்கு ஃபுல் டே தானே, டாடி அதுக்குள்ள வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் குட்டி காவேரியும் போயிட்டு அப்படியே ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வர டீச்சர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குட்டி பாப்பா. அந்த கிஃப்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வராங்க. காவேரி அங்க வரும்போதும், பாப்பாக்கும் காவேரிக்குமே ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பேரெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, என் பேர் காவேரின்னு சொல்லி டீச்சர் சொல்லும்போது, பசங்கலாம் சொல்லும்போது, குட்டி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, என் பேரும் காவேரி அப்படின்னு சொல்லி, எங்க அப்பா பேரு விஜய் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அம்மா பேர் தெரியாதுன்னு சொல்லும்போது, காவேரிக்கு ஒரு மாரி ஆயிடுது. ஆனாலும் தான் குழந்தை அப்படின்னு தெரியாமயே அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா காவேரி பழகிட்டு இருக்காங்க. தாய் இல்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை குடுத்தாங்க இல்லையா கிஃப்ட்டு, அந்த ட்ராயிங்க வந்து நம்ம காவேரி வந்து ஞாபகமா எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாகிட்ட காட்டி, "எனக்கு இந்த குழந்தைய பார்த்தா ஒரு மாரி ஃபீல் ஆகுதும்மா. எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கா பாரேன். என்ன மாரியே இருக்கா. பேர் கூட காவேரி." அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி அம்மா என்ன நெனைக்கிறாங்கன்னா, அப்போ உண்மையாலே காவேரிக்கு குழந்தை கிடைச்சிருச்சுன்னா, காவேரி சந்தோஷமா இருப்பா போல அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சு நிவின் கிட்ட சொல்றாங்க. "சீக்கிரம் காவேரி குழந்தைய கண்டுபிடிக்கணும். என்ன ஆனாலும் என் பேத்திய நான் பார்க்கணும். இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல." அப்படின்னு சொல்லி காவேரி அம்மா நிவினுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. எப்படின்னா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிவினும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரி நினைச்சு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும், விஜயோட பொண்ணு குட்டி காவேரி பார்த்தீங்கன்னா, இந்த காவேரிய பத்தி சொல்லும்போதெல்லாம் தாத்தாக்கு ஒரு பயம் வருது. இந்த காவேரியா இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனா காஞ்சிபுரத்துக்கு அவ ஏன் டீச்சரா வரப்போறா அப்படின்னு சொல்லி விட்டுர்றாரு. இது எப்போ தெரிய வரும்னா, தாத்தா ஒரு நாள் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு இட்டுட்டு வரும்போது தான் காவேரிய பார்க்கும்போது தாத்தாக்கும் உண்மை தெரிய போகுது. இது இந்த காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா அப்பயாவது உண்மைய சொல்வாரா? இல்ல ஒரு மாமா இருக்காரு இல்லையா? விஜய் மாமா. அவர் வந்து வில்லத்தனம் பண்ணுவாரா? பசுபதி வில்லத்தனம் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இழுக்க போறாங்களா? இல்ல ஷார்ட்டா தாத்தாக்கும் தெரிஞ்சு இல்லைன்னா காவேரியோட அம்மா வந்தாலும் உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறாரு? இதுக்கப்புறம் உண்மையை சொல்வாரா? அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா உண்மையை தெரிஞ்சா கண்டிப்பா விஜய் வந்து தாத்தாக்கு வந்து செம்ம ஒரு தக்க பதிலடி குடுக்கணும் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, விஜய், காவேரி இந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கிறதுக்கு மெயின் காரணம் பாட்டி தான். பாட்டி போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப தாத்தா இருக்கிறதுனால அவருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். இந்த அளவுக்கு இந்த விஜயும் காவேரியும் கஷ்டப்படுறதுக்கு ஒரே 2 ஜீவன் பார்த்தீங்கன்னா, தாத்தாவும் பாட்டியும் தான். கண்டிப்பா விஜய் வந்து கோவப்பட போறாரு. ஃபர்ஸ்ட்டு தாத்தாக்கு உண்மை தெரியிற மாரி தான் காட்ட போறாங்க. அத தாத்தா மறைக்க போறாரா? எப்படிலாம் அத பேலன்ஸ் பண்ண போறாரு? அந்த மாதிரியான ட்ராக் கொண்டு போறாங்க. கடைசியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு தெரிய போது. அப்பயும் காவேரிக்கு வந்து ஞாபகம் வராத மாரி காமிச்சிட்டு இருக்க போறாங்க. இந்த மாதிரியான கதை நகர்வுகள் தான் இதுக்கப்புறம் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.